செங்கோட்டையில பிரதமரும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில முதல்வரும் இன்னைக்கு கொடியேற்றிருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பிரதமர் என்ன உரை நிகழ்த்தினாருங்கிறத பாத்துருவோமா? ஆமா பாத்துருவோம். இது வரைக்கும் அவர் பல சுதந்திர தின நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு. அதெல்லாம் பேசினதை விட இதுல அதிகமான நேரம் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 105 நிமிடங்கள் பேசியிருக்காரு. என்னன்னா இந்த முறை ஆபரேஷன் சிந்தூர் அதை பத்தியும் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதையே 100 நிமிஷம் பேசினாரா? அப்படி இல்ல, அதை தாண்டி நிறைய வச்சிருக்காரு. தீபாவளி பரிசுலாம் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ராஜினாமா பண்ண போறாரா? இல்ல 75 வயசு தீபாவளி அது மத்தவங்க. ஐயோ எனக்கெல்லாம் இல்லைங்க, அது 75 வயசு ஆகுதே, அதனால கேட்டேன். ஆமா, ஒரு ஆபரேஷன் அது என்னன்னு சொல்றேன். ஆபரேஷன் சிந்தூர்ல இந்திய ராணுவமும் மத்த பாதுகாப்பு படைகளும் வீர தீரத்தை காட்டினாங்க, இந்தியாவை பாதுகாத்தாங்க, அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்க ஏன் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா, ரத்தமும் தண்ணீரும் ஒன்னாக போகக்கூடாது. இத்தனை ஆண்டுகளாக அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில எதிரிகளின் மண் வளமாகிட்டு இருந்துச்சு, அது இனிமேலும் அனுமதிக்க முடியாது, அதனாலதான் அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. இதை தாண்டி சுதர்சன் சக்ரா அப்படின்னு ஒரு புதிய பாதுகாப்பு அம்சத்தை இந்தியாவில கட்டமைக்க போறாங்களா. இது எப்படி சொன்னாங்கன்னா, இஸ்ரேல்ல அயன் டோம்னு ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்குல்ல, வான் பாதுகாப்பு அமைப்பு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க போறாங்களா, மல்டி லேயர்டா. ஸோ அது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை அது பாதுகாக்கும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு. இந்த தீபாவளி மேட்டருக்கு வருவோம். இந்த தீபாவளி டபுள் தீபாவளி அப்படிங்கிறாரு. என்னன்னா ஜிஎஸ்டிய குறைக்க போறாங்களாம், அந்த மெத்தடை ரொம்ப எளிமையாக்க போறதா அறிவிச்சிருக்காரு. அப்ப ஜிஎஸ்டி வரியெல்லாம் குறையுதா? அது இப்பெல்லாம் வந்தாதான் நமக்கு தெரியும். ஆமா ஆமா, எதை குறைக்க போறாங்க, எதுக்கு குறைக்க போறாங்கிறதுலாம் தெரியல. சும்மா 2 பொருளை குறைச்சாலும் நம்ம நம்ப முடியாது. சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த முடிவு ஏன் எடுத்திருக்காங்கன்னு டெல்லியில விசாரிச்சோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கு, இவருக்கு RSSல இருந்து இவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, இவருக்கு 75 வயசாக போகுது, இவர் நினைச்சவங்கள தலைவர் பதவியில உட்கார வைக்க முடியல பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ட்ரம்ப் டாரிஃப் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கிடையில ராகுல் காந்தி வேற அந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டிருக்கு தேர்தல் முறை மேல அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு மக்களோட நம்பிக்கையை திரும்ப பெறறதுக்காக இந்த விஷயத்த அறிவிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. பெருசா பண்ணணும், டிமானிட்டைசேஷன் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இருக்க நம்பிக்கையும் போயிரும்ல. அதனால இது ஏதோ பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி எல்லாம் குறைஞ்சா சுமை குறையும் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னையில இருந்து ஒரு விஷயத்தை அமல்படுத்தியிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். என்னன்னா, இந்த 3000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டிட்டு 200 முறை டோலை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. அது இன்னையில இருந்து அமலுக்கு வந்திருக்கு. இது பயணிகள் வாகனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். கூட்ஸ் வண்டி அதுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க.